இந்தியாவிலிருந்து 5800 பேர் அவசரமா இஸ்ரேலுக்கு போறதுக்கு என்ன காரணம்? இது வெறும் பயணம் இல்ல, $27 மில்லியன் செலவில் இஸ்ரேல் அரசாங்கமே கூப்பிட்ட ஒரு வரலாற்று முடிவு. நம்பவே முடியாத உண்மை உள்ளே இருக்கு. இப்போ ஒரு அதிர்ச்சியான நியூஸ். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஒரு முக்கியமான திட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்திருக்கார். இந்தியாவிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் இஸ்ரேல் போறாங்க. ஆனா அவங்க சுற்றுலாவுக்காகவோ வேலைக்காகவோ போகல. ஒரு பழங்கால பைபிள் ட்ரைபோட வாரிசுகள் இவங்க. அது என்ன ட்ரைப் தெரியுமா? மன்னசே வம்சம். ஆம், வடகிழக்கு இந்தியாவுல குறிப்பா மணிப்பூர் மிசோரம் இருக்கிற ஒரு ஜூயிஷ் சமூகம் தான் இந்த பனாய் மனாஷே. இவங்களுக்குன்னு கிட்டத்தட்ட 225 கோடி ரூபாய் ஒதுக்கி 2030க்குள்ளே 5800 பேரை இஸ்ரேல்ல குடியேற்ற போறாங்க. தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் இது ஏன் முக்கியம்? நம்ம நாட்டு மக்கள் ஒரு பழங்கால அடையாளத்துக்காக வேறொரு நாட்டுக்கு, அதுவும் உலக அரசியல் சூடு பிடிச்சிருக்கிற இஸ்ரேலுக்கு போறது சாதாரண விஷயம் இல்ல. இப்போ இன்னொரு சுவாரஸ்யம். இஸ்ரேலின் வடக்கு பகுதியை பலப்படுத்த, அதாவது லெபனான் ஹிஸ்புல்லா தாக்குதல் நடக்கிற ஏரியாவுல இவங்களை குடியேற்ற பிளான் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப தைரியமான முடிவு. அப்போ இந்த 5800 இந்திய மக்கள் அங்க போறான், அந்த போர் பதட்டம் இருக்கிற ஏரியாவுல அமைதியை கொண்டு வருவாங்களா? இல்ல இந்த வரலாற்று ரீதியிலான குடியேற்றத்தை இஸ்ரேல் எப்படி பயன்படுத்துவாங்க? பெரிய கேள்வி இது. ஒரு பழங்கால பைபிள் வம்சம் வடகிழக்கு இந்தியாவில இருந்து உலக அரசியல் நடுவுல இருக்கிற இஸ்ரேலுக்கு இடம்பெயர்வது, இது ஒரு வேர் தேடல். ஆக இந்த திட்டம் வெறும் குடியேற்றம் மட்டும் இல்ல, இஸ்ரேலோட வரலாறு, பாதுகாப்பு, இந்தியாவோட பன்முகத்தன்மை எல்லாத்தையும் இது தொட்டு போகுது. 2030க்குள்ள இவங்க எல்லோரும் அங்க போய் சேர போறாங்க. இந்த உலக வரலாற்று மாற்றம் நம்ம கண்ணு முன்னாடி நடந்துகிட்டு இருக்கு. இந்தியாவில இருந்து ஒரு பழங்குடி இனம் இஸ்ரேலுக்கு குடியேறுவது சரியான முடிவா? உங்க கருத்து என்ன? இந்த நியூஸ் உங்களுக்கு அதிர்ச்சி கொடுத்தா ஒரு லைக் போட்டுட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.